எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதில் நம்ம செயின்ட் சபரி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் ஸ்டாச்சுவா இருக்க வேணாம், எல்லாருமே ஸ்டாச்சுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்டா உன்ன ஸ்டாச்சுவா இருக்க சொன்னதே தப்பு, இதுல எல்லாரும் ஸ்டாச்சுவா இருந்தா யாரா கண்டென்ட் கொடுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்களேன், பார்வதி தான் பாத்தீங்கன்னா ப்ரோமோவதியா எல்லா ப்ரோமோலையும் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 2 டேஸா பாத்தீங்கன்னா திவ்யா அந்த பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோமோல இதுக்கப்புறம் நான் தான்டா பார்வதியில வராதுடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தினமும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா துஷாருக்கும் திவ்யாவுக்கும் சண்டை, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரிக்கும் திவ்யாவுக்கும் சண்டை, அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, புள்ள பூச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்றது, பயங்கரமா வந்து ஒரு ஆக்ரோஷப்பட்டு கோவப்பட்டு கத்துற அளவுக்கு இது திவ்யாவோட ரியாக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இதுக்கப்புறமாவது நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம், விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் நடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருந்திட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் எனிவேஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட இருந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்வதியோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்வதி உங்களுக்குலாம் தோணும், என்னடா அப்போ பார்வதி அடங்கிட்டாங்கன்னா தலைவியோட ஆட்டம் அவ்வளோதானா? தலைவி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க, அவங்க வருவாங்க. இருங்க, இப்போ இன்னைக்கு வந்து டாஸ்க் முடியுமா, நாளையிலேருந்து பாருங்க, மேபி இன்னைக்கு ஈவினிங்லேருந்து பாருங்க தலைவி திருப்பி வருவாங்க. செகண்ட் ப்ரோமோல கூட வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன இருந்தாலும் தலைவியை ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். திவ்யா ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம். 2 நாள் தானே ஓகே இது இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் திருப்பி தலைவி வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பக்கம் நியாயம் இருக்கா, சபரி பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக திவ்யாவும் சபரியும் சண்டை போடுறாங்க. எதுக்கு? கத்துறவங்களாம் ஒரு டீமில் இருங்க, கத்தாதவங்களாம் ஒரு டீமில் இருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு ஒரு போறாரு. சோ பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சோப் போடாதீங்க சபரி அப்படின்ற மாதிரி சபரியை பார்த்தீங்கன்னா திவ்யா கலாய்க்கிறாங்க. என்னங்க சபரியை போய் கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். கலாய்க்கிற தப்பு இல்லை, ஒரு 2-3 பேராவது கலாய்க்கிட்டுமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி பேசுறது எதுக்காக தெரியுமா, ஒரு டீம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அது எதுக்காகனா, நம்ம சேண்ட்ரான்னு இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. நேற்று நைட்லேருந்தே அவங்க சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டு பிரியங்கா என்ட்ரி கொடுத்தாங்களே, ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனை. கிச்சனில் யாரும் வேலை செய்யக்கூடாது, நான் சொல்கிறவங்க தான் செய்யணும், திவாகரை வந்து வேலையிலேருந்து தூக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி சரியான பிரச்சனை. கடைசியில் விக்கல் விக்ரம், கமருதீன், பார்வதி எல்லாம் கெஞ்சாத குறையாக ரெக்வஸ்ட் பண்ணி திருப்பி வேலை செய்யுங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி அவங்க வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நேற்று சரியான சம்பவத்தை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கே எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்குமான்றதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் டீம் அப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, விக்கல் விக்ரம் இப்போ வரைக்கும் போறதை வச்சு சொல்றேன், இதுக்கப்புறம் லைவ் பார்த்தா எப்படி மாற போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஆக்சுவலா விக்கல் விக்ரம் இவங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த ரிவ்யூ வரும்ல, யாராவது ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒருத்தர் யாரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னதுன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இருக்காங்க, அவங்க பொசிஷன் கிச்சன் ஹெட், ஸோ அவங்க பொசிஷனை தான் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மிச்ச பேர் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே தப்பு இல்லை, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் வேலையை தான் செய்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் இல்லை. ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கம்பல்சரி அவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சு தான் ஆகணும். திவாகர் அதுக்குன்னு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல வரல, இருந்தாலும் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்படின்னும் போது அவங்கள டார்கெட் வந்து இவர் எப்படியாவது வேலை செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவரை வந்து இங்கே ஸ்வாப் பண்ணணும், இல்லை வந்து தூக்கி அடிக்கணும். ஸோ இந்த 2 வேலையை பண்ண ஃபயர் பண்ணணும். ஸோ இந்த 2 வேலையை பண்ண வைக்கணும், ஏதாவது ஒன்றாவது பண்ணணும். அப்போ தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும், டாஸ்க்லையும் ஜெயிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு இருக்கிறது பெரிய அப்பு, டைரக்ட் நாமினேஷன், இவங்க போய் பூந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க ரிஸ்க்கும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து என்ன ப்ரோ திவாகரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட அவங்கள மனசாட்சியே இல்லை, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன், என்ன இவங்க இவ்வளோ கேவலமான கேரக்டராக இருக்காங்க, சீப்பான கேரக்டர், சீக்ரெட் டாஸ்க்னா அப்படி தானே செய்யணும். எனக்கு ஒன்றும் புரியல, சீக்ரெட் டாஸ்க்கில் வேறு என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியலங்க. சீக்ரெட் டாஸ்க்னா இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜி போடலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாகவே டாஸ்க்னா அப்படி தான் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போகலான்னு வச்சுக்கோங்க, அதுவும் சீக்ரெட் டாஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியவும் தெரியாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதை செய்யணும். இது மூலமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேலே நிறைய நெகட்டிவிட்டி வரும். ஸோ இதுதான் பிக் பாஸோட டாஸ்க். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்களே, இது வந்து ஷோவை எங்கேஜிங் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு ஆக்குமா ஆக்காதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த டாஸ்க் கொடுக்கறதுனால சாண்ட்ரா மேலே ஆல்ரெடி கொஞ்சம் பேர் கடுப்பில் இருக்காங்க. திவாகர், இது அவங்க பேர் என்னது, விஜய் பார்வதி, இவங்களாம் கடுப்பில் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அடிக்கும் போது இன்கேஸ் அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, மாட்டிக்கினாங்க அப்படின்னா இவங்க மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இன்னும் அதிகமாகிடும். சாண்ட்ராக்கு வந்து ஒரு நிரந்தர பகை மாதிரி ஆகிடும். திவ்யாவுக்கும் பார்வதிக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் சாண்ட்ராக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டஃப் வந்து ஃபுல்லாகவே எல்லா நாளுமே போக ஆரம்பிச்சிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா டீம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு இந்த டாஸ்க்கை கொடுத்தது. அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ மீட்டிங்லேயே அந்த பிரச்சனை தான் மார்னிங் ஏதோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த பிரச்சனை வந்ததுனால தான் 2 பேரும் கத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லைவ் கொஞ்ச நேரம் நான் பார்க்கல. ஸோ இதில் வந்து என்ன தோணுதுன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கேம் வந்து நேற்றுலேருந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். சூப்பராக உண்மையிலே அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாப்புல, அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அங்கே ஸ்டாச்சுன்னாங்க, ஸ்டாச்சு அப்படி தான் நிற்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து சபரி வந்து ஒரு ஆக்ஷன் மூவ் பண்ணி காமிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ரோலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதா பார்க்கணுமா, இல்லை அவர் கொடுத்த ரோல்லேருந்து வெளியே வந்து, ஏன்னா மொதல் நாள் ஃபுல்லாக பக்காவாக இருந்தார், நிற்கிறதா நிற்கிறது. நானே பார்த்து உண்மையிலே பரிதாபமாக இருந்தது, என்னடா சபரி இப்படி நிற்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது, அவங்க டீமும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சபரி அவள் தான்டா, எவ்வளோ நல்ல மனுஷன்டா, நீலாம் ஜெயிக்கணும்டா, நீ தானே டைட்டில் வின்னர், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கும் ஒரு பக்கம் தோணுச்சு, சபரி உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணுறாப்புலப்பா. என்னதான் சபரியை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு செயின்ட்டு, ஒரு தேவ தூதர் எப்படி அதாவது இவ்வளோ நாள் கலாச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த டாஸ்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. துஷார்லாம் போய் கட்டி பிடிச்சால, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபன்னாக பண்ணும்போது என்ஜாயபிளாக இருந்தது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவர் கொடுத்த ரோல்லேருந்து வெளியே வந்தாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெளியே வந்துட்டார், பேசக்கூடாதுன்னாங்க. ஸோ அவர் வந்து எந்திரிச்சு வந்து பேசிட்டாரு. நான் பேசக்கூடாது சொல்லுவாங்க, நான் பேசுகிறேன், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறவங்களாம் ஒரு டீமில் இருங்க, கத்தாதவங்களும் ஒரு டீமில் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக கத்துறவங்கன்னு சொல்கிறாங்களே, அதில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இருக்காங்க, பிரவீன் ராஜ்லாம் அந்த டீமில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க, அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க்கை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கோசம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஃபர்ட்டும் போடுறாங்க. அதனால தான் சாண்ட்ரா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நைட்லேருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் நீங்கள் கண்டென்ட்டை பார்ப்பீங்க, தரமான கண்டென்ட்டு. ஏன் எனக்கு ஒன்றும் புரியல, நைட்டில் மட்டும் எல்லா கண்டென்ட்டும் நடக்குது, ஏன்டா பகலில் கொஞ்சம் நடத்துங்கடா, பார்க்குற லைவ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன், நேற்றுலாம் லைவை பார்க்க முடிஞ்சுதா, அப்படியே எப்படி சொல்லுவது, தூங்கி வலிடுவாங்க, அந்த அளவுக்கு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ ஏன் எனக்கு புரியல, அந்த சம்பவத்தை பகலில் நடத்த என்ன, பகல்ல அது எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஏதாவது ஒரு டாஸ்க் எதுனா ஒன்றும் சரி ஈவினிங் தான் நடக்குது. அப்போ லைவ் பார்க்குறவங்க நம்ம என்ன எதுக்கு லைவ்னு ஒன்று ஓட்டுறீங்க, லைவ் உங்களுக்கு எங்கேஜாக போகணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டே டியூஸ்டே அந்த பிராங்கை வந்து நம்ம கலாச்சிட்டு இருந்தோம்ல, இப்போ தோணுதுங்க அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இன்னொன்று பிரச்சனை கூப்பிட்டு நேற்று பிக் பாஸ் பேசியிருந்தாரு. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கை பற்றி பிரச்சனை கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி பிக் பாஸ் அது எங்களுக்கு எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கை பண்ணிட்டு இப்போ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. டாஸ்க் ஆரம்பிச்சு சொன்னா மொத்த பேர் அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. டாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவே பிரச்சனை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. ஏன்டா பைத்தியக்காரா, இந்த மாதிரி நான் அந்த அழுவுன்னு அப்பயாவது வந்து உண்மையை சொல்லலடா, நாங்கள் பண்ணது ஒரு பிராங்க் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ, ஏன்னா உண்மையிலே அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இந்த உண்மையை சொன்னால் யாருக்கு சண்டை வருதோ இல்லையோ, பிரச்சனைக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் கண்டிப்பாக சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பயத்தில் தான் இருக்காங்க, எப்போ இந்த பிராங்கை ரிவீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லைவில் அன்றைக்கி அந்த பிராங்கை தவிர பெருசாக பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்க எதுவுமே நேற்றுலாம் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சோகமாக ஐயோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி புலம்புறது மட்டும் தான் அதை தவிர லைவில் எங்கேஜிங்காக இல்லை. அதே மாதிரி உள்ளே வந்தாங்களே தீபக், மஞ்சரி, பிரியங்கா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு பிரியங்கா வந்து திருப்பி கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நேற்று வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் டீம் தெரிஞ்சு தான் உள்ளே விட்டுருக்காங்க போல, போங்க கிச்சனில் வந்து வேலை செய்யல, நீங்கள் போனோன்னே பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க, அங்கே வேலை செய்ய மாட்டாங்க, அங்கே ஒரு கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தரங்க உண்மையிலேயே அது வந்து பிக் பாஸ் டீம் வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் அந்த டைமில் உள்ள விட்டுது. பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பிரியங்கா வெயிட்டிங்லேயே வச்சிருப்பாங்க போல, பிரியங்கா பக்கத்தில் தான் ஷூட்டிங் ஏதோ முடிஞ்சிருக்கும் போல, முடிஞ்சோன்னே டக்குன்னு வாங்க இங்கே வந்து உள்ளே போகணும், இங்கே ஒரு கலவரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ டக்குன்னு அவங்களை உள்ள விட்டாங்க, கலவரம் வந்து பெருசாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னைக்கு பிரியங்கா பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். அப்படி இல்லை நேற்று மாதிரி தான் இன்னைக்கும் போவோம் அப்படின்னா, ஏன்னா காலையில் தீபக்லாம் பார்க்க முடிஞ்சுது, கொஞ்சம் வந்து ஃபோர்ஸாக இறங்குறாங்க, நீங்கள் அது ஏன் பண்ணல இது ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் கெஸ்ட்டாக அப்படி தான் ட்ரீட் பண்ணணும், எல்லாரையும் போட்டு வேலை புளியணும், அப்போ தான் உங்களுக்கு யார் கரெக்டாக வேலை செய்கிறா, யார் மூஞ்சி காமிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எப்படி போகுதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து பார்வதி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஷோராக சொல்ல முடியல. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. அதாவது தினமும் அவங்க ப்ரோமோவில் வரதை பார்க்கும்போது 2 நாளாக சொல்கிறேன், ப்ரோமோவில் வரதை பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. சரியாக பண்ணுறாங்க தப்பாக பண்ணுறாங்க, பார்வதி மாதிரி தான் அவங்க பண்ண சரி தப்பு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல, அதாவது ஷோ பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும். இப்போ அது வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு பார்க்கும்போது அவங்கன்னா ஏதோ ஒன்று பார்வதி மாதிரி இப்போ ப்ரோமோவதின்னு சொன்னாங்களே. ஸோ இவங்களும் திவ்யா வந்து எப்படி சொல்கிறது, அந்த ப்ரோமோன்ற ஒரு கண்டென்ட் வந்து புல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.